அடி பாவி தாத்தா, போய் தாத்தா, ஃபுல்லா போய் கதை பாருங்களேன், எப்படி போய் பேசுறான்னு பாருங்க. கலையரசி தாத்தா, அவன் நிஜமாவே போய் சொல்றா தாத்தா. ஏய், என்னடி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு எங்க அப்பாவை நம்ப வச்சிட முடியும்னு என்ன தைரியத்துல நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஆளு நடந்ததுதான் சொன்னாரு. அப்படியும் நான் நம்ம வீட்டை விட்டு கொடுக்காம அத்தை என்ன வேலைக்கு அனுப்புனதா சொல்லி தப்பா பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். சொன்ன. எப்ப சொன்ன? அந்த உத்தம சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சதும் அப்படியே ஈயம் பூசி பூசாத மாதிரி சொன்னியே, அதத்தானே சொல்ற? தாத்தா, இவ ரொம்ப டேஞ்சரானவளா இருக்கா. ஊருக்கு முன்னாடி வச்சு நம்ம குடும்பக்காரங்கன்னு சொல்லாம சொன்னது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவளோட நகைய போலி நகையா நான் தான் மாத்தி வச்சேன்ற மாதிரி சொல்லி நான் அசிங்கப்படுத்திட்டா தாத்தா. நான் அம்மா மேல சத்தியம் பண்ணியும் அவ மனசுல நான் தான் மாத்தி வச்சேன்ற நினைப்பிலே இருக்கா. இதுக்கு என்ன சொல்ற? கதிர் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான்னு நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா? தாத்தா, நான் இவர்தான் வச்சாருன்னு சொல்லவே இல்ல. இவரா தேவையில்லாம யோசிக்கிறாருன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அப்ப உன் நகை எப்படி போலி நகையா மாறிச்சுன்னு ஊர் முன்னாடி நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன சொல்லனா எங்க அம்மா சொல்றியா? கேக்குறாருல, சொல்லுடி. தாத்தா, நான் யாரையும் குறிப்பா சொல்லவே இல்ல. இத நான் கோயில வச்சும் சொல்லிட்டேன். நீ குறிப்பா சொல்லலனா அப்போ இந்த வீட்ல உள்ளவங்கள தான் சொல்லிருக்க, அப்படிதானே? தாத்தா, நான் எதுவுமே சொல்லாம இருந்தா எங்க அப்பா கொடுத்தது போலி நகைதான்னு நானே ஒத்துக்கிற மாதிரி அங்க சூழ்நிலை இருந்துச்சு. எங்க அப்பா ரொம்ப நொறுங்கி போய் நின்னாரு. எங்க அப்பா கொடுத்தது உண்மையான நகைன்னு எனக்கு உறுதியா தெரியறப்போ அப்புறம் எப்படி தாத்தா நான் விட்டு கொடுத்து நிக்க முடியும்? சரி, உங்க அப்பாவை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனா உங்க அப்பாவை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாழ வந்த வீட்டை அசிங்கப்படுத்திட்டு வருவியா? கேளுங்க தாத்தா, அப்படி கேளுங்க, நல்லா உரைக்கிற மாதிரி. அன்பு, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. நீ கிளம்பு, போய் உங்க அப்பா வீட்ல இருந்துக்க.